அனைவருக்கும் நமஸ்காரம். கேதுவின் காதலன் பேசுகிறேன். நெக்ஸ்ட் ஜென் டிவி நேயர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் முதற்கண் வணக்கம். வரும் வாரம் கிரகநிலை எப்படி இருக்கும், உங்களுடைய ராசி பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை தெளிவாக காணலாம். தற்பொழுது மேஷராசி உச்சத்தை தொடுகின்ற ராசி, தொடப்போகின்ற ராசி. இந்த வாரம் குதூகலமாக இருக்கக்கூடிய ராசி. தந்தையால், மகனால், தன்னுடைய புகழால், வம்சத்தால். இப்போ உதாரணம், அப்பா அவங்க பிள்ளைக்கு ஒரே நேரத்தில் இன்க்ரிமெண்ட் கிடைச்சா உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம். அப்பா எதிர்பார்த்த மாதிரி குழந்தைகளுக்கு வேலை கிடைச்சா எவ்வளோ சந்தோஷம். குடும்பத்தோடு கோயில்களுக்கு இத்தனை நாள் வரை போகாத கோயில்களுக்கு சென்று குலதெய்வ ஆசீர்வாதங்களும் இறைவனுடைய அனுகிரகங்களும் பெற்றால் எவ்வளவு சந்தோஷமோ அந்த சந்தோஷம் ஏக குடும்பமாக குடும்பமே சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாரம் இந்த வாரம் மேஷராசி. அதாவது வீடுகளுக்கும் உறவுகளுக்கும் செய்யப்படுகின்ற செலவினங்கள் உங்கள் மரியாதைக்கு. எங்கள் அண்ணன் வந்தார்ப்பா, எங்கள் அண்ணன் சாதாரணமாக வரலப்பா, எங்கள் அண்ணன் குடும்பத்தோடு வந்தாங்க, எங்கள் அண்ணி, எங்கள் அண்ணனுடைய பசங்க எல்லோரும் வந்து அமர்ந்து மன திருப்தியாக கொண்டாடினோம். அது வீடாக இருந்தாலும் சரி, கோயிலாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி. இப்பொழுது கூட்டு குடும்ப வாழ்க்கை மேஷத்திற்கு ஒரு வரம். அனைவரும் சந்தோஷத்தில் திளைக்கும், குடும்பமாக சந்தோஷத்தில் திளைக்கும் ராசி மேஷராசி இந்த வாரம். ஆக இந்த வாரம் மேஷராசிக்கு அனைவரையும் அரவணைத்து செல்லும் ராசி. உதாரணம் இப்படி எடுத்துக்கலாம். தங்கத்தை பேங்க்ல இருந்தாலும் சரி அல்லது லாக்கரில் இருந்தாலும் சரி, தங்கத்தை மாற்ற வேண்டும். எப்படி? தங்கத்தை மாற்ற வேண்டும். உதாரணம், ஒரு நகையை உருக்கி இன்னொரு நகையாக செய்யுது, அல்லது ஒரு நகையை கொடுத்துட்டு இன்னொரு நகையை வாங்குற காலம் இப்பொழுது மேஷராசிக்கு மட்டுமே உண்டு. இந்த வாரம் அந்த வேலையை சீரும் சிறப்புமாக செய்வீர்கள். இன்னொரு சைடில் சொல்லணும்னா, பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க, அந்த படித்ததினால் அவனுக்கு அவார்டு கொடுப்பாங்க. அந்த அவார்டு வாங்குவதற்கு குடும்பத்தோடு போயிட்டு வருவீங்க. எவ்வளோ சந்தோஷம் மேஷராசிக்கு. குடும்பத்தோடு எந்த காலத்தில் இப்போ நம்ம போகிறோம். ஏதாவது ஒருத்தர் லீவு கிடைக்கும், லீவு கிடைக்காது, அல்லது வீட்டோட சூழ்நிலைகள் மாறும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. மேஷம் இந்த வாரம் சந்தோஷத்தை, குதூகலத்தை, கொண்டாட்டத்தை குடும்பத்தோடு அரவணைத்து செல்லும். ஆதலால் சுப விரயங்கள் ஏற்படும். ஓப்பா, இன்றைக்கி எல்லாம் வீட்டில் சாப்பிட்டோம், ஒரு மாதம், ஆனால் இன்றைக்கி வாங்க எல்லாம் ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வருவோம். அல்லது இங்கே சாப்பிட்றதோட வாங்க கோயிலில் பொங்கல் வச்சு எல்லாம் சந்தோஷமாக சாப்பிட்டு வருவோம். ஆக இந்த வாரம் இன்பத்தின் உச்சம், குடும்பத்தின் உச்சம், குடும்பத்தின் வாயிலாக கொண்டாட்டம் பெறுகிறது மேஷராசி அன்பர்கள். ஆக மேஷம் சீரும் சிறப்புமாக இருக்கும் இந்த வாரம். நன்றி, நமஸ்காரம்.